உண்மையான காங்கிரஸ்காரங்களாம் என் கூட தான் இருக்காங்கன்ட்டு முடிஞ்சு போச்சு அங்கேயே அப்படின்னு அவர் சொல்றாரு. அது அவரோட கனவு. கோடிகளை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸை பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. சொல்றவங்க என்ன வேணா சொல்லலாம். சொல்றது விஜய் சார், ராகுல் காந்தி ஃப்ரெண்டு சார். சரி, ராகுல் காந்தி ஃப்ரெண்டு நீங்களும் நானும் போய் பார்த்தோம். விஜயோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எங்கள் கட்சியிலேருந்து பல பேர் எங்கள் கட்சியை விட்டுட்டு அங்கே போய் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சேப்பாக் டப்ளிகன் தொகுதியில் டிவிகேக்காக போட்டி போடுறவர் பேர் டி செல்வம். அவர் எங்கள் கட்சியில் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தவர் தான். இத்தனை நாள் உங்கள் கூட இருந்தார். போன வாரம் வரைக்கும் எங்களோட இருந்தார். சர்வேல என்ன சொல்லுதுன்னா 18% 20% வரைக்கும் விஜய் எடுக்கலான்னு ஒரு சர்வே சொல்லுது. திமுகவும் அதிமுகவும் வேணாம் அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய கும்பல் ஃப்ளோட்டிங் ஓட்டு நீ விஜய் பக்கம் திரும்பி ஒருத்தங்க விருந்து போட்டு காத்திருந்தாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. நீங்க பிரவீன் சக்கரவர்த்தியை தான் கேள்வி. ஒரு மதிப்பு மரியாதை சீட் ஷேரிங்கா இருக்கட்டும் அல்லது பிரவீன் சக்கரவர்த்திக்கு என்ன வருத்தம்னா அவருக்கு மாயவரத்துல சீட்டு நிற்கணும்னு ஆசை. அந்த சீட்டு அவருக்கு கொடுக்கப்படும். ராகுல் காந்தி வருகை இங்கே தமிழ்நாட்டுக்கு வராமல் போகிறதுக்கு என்ன காரணம்? ராகுல் காந்தி ஒரு புத்துணர்ச்சி கொடுக்க வேணாமா காங்கிரஸ்? டெஃபினட்டாக கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி ஃபோனில் கொடுத்தாரா? மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அப்படியே நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்தோம்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசினது மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்காரங்கெல்லாம் என்ன இப்படி திடீர்னு நம்மளை சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லிட்டாரு? உண்மையான காங்கிரஸ்காரங்களாம் என் கூட தான் இருக்காங்கன்ட்டாரு. முடிஞ்சு போச்சு அங்கேயே அப்படின்னு அவர் சொல்றாரு. அது அவரோட கனவு. சில பல கோடிகளுக்கெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி அவங்கள கூட்டணிக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. சொல்றவங்க என்ன வேணா சொல்லலாம். சொல்றது விஜய் சார், ராகுல் காந்தி ஃப்ரெண்டு சார். சரி, ராகுல் காந்தி ஃப்ரெண்டு நீங்களும் நானும் போய் பார்த்தோம்ல. ரெண்டு பேரும் கேக் ஃபோன்லலாம் பேசினதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஃபோனில் கரூரில் போய் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அவரோட கட்சியில் 40 பேர் இறந்தாங்க. தலைவர் பேசினார். இப்போதைக்கு எங்கள் கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற வெற்றி கூட்டணி திமுகவோட. ஏன் நாங்கள் டெஃபினட்டாக திரும்பி திமுக தலைமையில் திரும்பி ஒரு ஸ்ட்ராங்கான அரசை கொடுப்போங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. எல்லா கட்சியிலையும் சில விஜயோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா எங்கள் கட்சியில் சில பேருக்கு வருத்தங்கள் இருக்குது. சீட்டு கேட்டு கிடைக்காதவங்கலாம் அந்த மாதிரி ஆட்களை டெம்ப் பண்ணுறதுக்காக அவர் செய்கிறாரு. எங்கள் கட்சியிலேருந்து பல பேர் நான் என்ன வரைக்கும் 7-8 பேருக்கு மேலே எங்கள் கட்சியை விட்டுட்டு அங்கே போய் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே வாய்ப்பு இல்லை, நிற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவங்களுக்கு எலெக்ஷன் எப்படியாவது நிற்கணும்னு ஒரு வாய்ப்பு இருந்தது. அவங்க போய் நின்றுருக்காங்க. இப்போ என்னோடய தொகுதி இப்போ இருக்குதுல்ல, இப்போ நீ பேசிகிட்டு இருக்கிற சேப்பாக் டப்ளிகன் தொகுதியில் டிவிகேக்காக போட்டி போடுறவர் பேர் டி செல்வம். அவர் எங்கள் கட்சியில் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தவர் தான். இத்தனை நாள் உங்கள் கூட இருந்தார். போன வாரம் வரைக்கும் எங்களோட இருந்தார். சீட்டு கிடைக்கல. நான் 40 வருஷம் கட்சியில் வேலை செஞ்சேன். எனக்கு சீட்டு கிடைக்கலங்கிற வருத்தத்தில் போய் அங்கே சேர்ந்துருக்கு. காங்கிரஸ் தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? இப்போ இன்றைக்கி விஜய் பேசியிருக்காரு. இது ஏதாவது அவங்க மத்தியில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? குறிப்பாக இளைஞர்கள்லாம் ஒரு மாதிரி இளைஞர்கள் பெரும்பாலும் சர்வேல என்ன சொல்லுதுன்னா 18% 20% வரைக்கும் விஜய் எடுக்கலான்னு ஒரு சர்வே சொல்லுது. என்ன குவைட் பாசிபிள் 15% 20%. திமுகவும் அதிமுகவும் வேணாம் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய கும்பல் ஃப்ளோட்டிங் ஓட்டு நீ விஜய் பக்கம் திரும்பியிருக்கலாம். அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை, இது எல்லா கட்சி ஓட்டையும் அவர் பிரித்து தான் அந்த சதவீதத்தை வரார் அப்படின்னு இருக்கும்போது ஆல்ரெடி காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு அதிருப்திகள் இருக்குது, மாற்று கருத்துக்கள் இருக்குது. விஜயோட கூட்டணி போகலாம் அப்படிங்கிற கருத்துக்கள் இருந்தது. சார், நான் என்ன சொல்கிறேன், எல்லா கட்சியிலையும் மாற்று கருத்து இருந்தது. எல்லா கட்சியிலையும் சீட்டு கிடைக்காதவங்க ஸ்ட்ரைக் பண்ணது இருக்குது, ப்ரொடெஸ்ட் பண்ணது இருக்குது. இது காங்கிரஸ் கட்சி மட்டும் கிடையாது. பிஜேபியில் அண்ணாமலைக்கே சீட்டு கொடுக்குறது. ஸோ சீட்டு கொடுக்கல, நான் சீட்டு கேட்கலன்னாரு அவர் சொல்கிறாரு. ஆனால் கொடுத்துருந்தாருன்னு நின்றுருப்பார். அதனால எல்லாருக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஒருத்தங்க விருந்து போட்டு காத்திருந்தாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறாரு. நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தியை தான் கேள்வி கேட்கணும். ஒரு மதிப்பு மரியாதை சீட் ஷேரிங்காக இருக்கட்டும் அல்லது பிரவீன் சக்கரவர்த்திக்கு என்ன வருத்தம்னா அவருக்கு மாயவரத்தில் சீட்டு நிற்கணும்னு ஆசை. அந்த சீட்டு அவருக்கு கொடுக்கப்படலை. அதனால அப்படி பேசிட்டு. சரி, கார்த்திக் சிதம்பரம் கட்சியை சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நிலையை நான் ஏற்கலை
இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிலை நான் ஏற்கல அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் பதிவு பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு பேட்டி கொடுத்துருந்தாரு. ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில். சரி, அது அவர் வந்து அதை யார் தடுக்கிறாங்க? இல்லை, காங்கிரஸ் கட்சியை சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிற பண்ணலாமே, யார் வேண்டாங்க? நாங்கள் அது இப்பயே பண்ணணுமா இல்லை மே 4ஆம் தேதிக்கு அது அவர் தான் டிசைட் பண்ணணும். அவர் தானே சீர்திருத்தம் பண்ணுங்கிறாரு. அடுத்த தலைவர் அவரா? தெரியும். தமிழ்நாட்டினுடைய அடுத்த தலைவர் இப்போ இந்த கட்சியில் தலைவர் யார் முடிவு பண்ண வேண்டியது ராகுல் காந்தி. ராகுல் காந்திக்கு தான் இப்போ தெரியும். எனக்கும் உனக்கும் எப்படி தெரியும்? இப்போ ராகுல் காந்தி இப்போ தமிழ்நாட்டுக்கு வர மாட்டார்? டெஃபினட்டாக வருவார். இன்னும் 15 நாள் தான் சார் இருக்கு. என்னைக்கா ஒரு நாளைக்கு வருவார்ல. போன வாட்டி ஒரே நாள் வந்தார். கேரளாக்கு போறாரு, ஒரே நாள் போறாரு. போன வாட்டி தமிழ்நாடு வந்துட்டு அப்படியே புதுச்சேரி போய் பிரச்சாரம் பண்றாரு. ஒரே நாள் வந்தார். ஒரே ஸ்வீட் பொட்டி எலெக்ஷன் மாறிடுச்சு. அது மாதிரி டெஃபினட்டாக பண்ணுவார். இல்லை, நல்ல ஒரு ரேப்போல தான் இருக்காரா திமுக? டெஃபினட்டாக எங்களுக்கு ரேப்போல தான் இருக்காரா? டெஃபினட்டாக எங்களுக்கும் திமுகவுக்கும் நல்ல ரேப்போல தான் இருக்குது. எங்களுக்கு ஒரு ஏன் இந்த காலதாமதம்? இந்த ராகுல் காந்தி வருகை இங்கே தமிழ்நாட்டுக்கு வராமல் போகிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா 2 எலெக்ஷன் காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் ஒரு பக்கம் அதிருப்தி குரல் இருப்பதாக நம்ம செய்திகள் விஜய் என்ன வேணா சொல்லலாம். எல்லா கட்சியிலையும் தொண்டர்கள் அதிருப்தியில் இருந்தாங்க. கிரீஷ் ஜோடங்கிற நாங்கள் வந்து கடைசி நேரம் வரைக்கும் இழுத்தடிக்காதீங்க அப்படிங்கிறது நாங்கள் ஆல்ரெடி முக ஸ்டாலின் சொல்லியிருந்தோம். அவர் இழுத்துட்டாரு, அவங்க இழுத்துட்டாங்க, அவங்களுக்கு தான் நீங்கள் கேட்கணும். இப்படிலாம் சூழல் இருக்கும்போது ராகுல் காந்தி வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்க வேணாமா காங்கிரஸ்? டெஃபினட்டாக கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? டிநகர் ஃபோனில் கொடுத்தாரா? இருக்கலாமே. இந்த 45 பேர் யார் முக்கியமாக இருக்காரோ கூப்பிட்டே நேராக பேசிட்டாரு. நான் சொல்கிறது என்னன்னா, டிநகரில் டிஎம்கே ப்ராப்ளம் இருந்தது, தாம்பரத்தில் ஒரு ப்ராப்ளம் பார்த்தேன்னா அதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சம்டைம்ஸ் கட்சி எடுக்கிற முடிவுக்கு மக்களுக்கு பிடிக்காமல் போகலாம், தொண்டர்களுக்கு பிடிக்காமல் போகலாம். அவங்க அதிருப்தியை அவங்க சொல்லலாம். எல்லா கட்சியிலையும் நடக்கிறது தான். அது எங்கள் கட்சியிலையும் நடந்தது. செல்வ பெருந்தகை அண்மையில் நான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பின்பாக நான் வந்து கட்சி தலைவருடைய பதவி வந்து தலைமைக்கே நான் கொடுத்துட்றேன், வேற யாராவது போட்டு நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. அது நீங்கள் அவர் தான் கேட்கும். அவருக்கு செல்ல பிறந்த சொல்கிறதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அவருக்கு ஒரு தலைமை பொறுப்பு கொடுத்துருக்கு. அந்த பொறுப்பை எப்படி நடத்துகிறான்னு பார்ப்போம். ஜெயிச்சப்பறம் கண்டினியூ பண்ணலாம். இல்லை நான் ரிசைன் பண்ணுறேன்னு அவர் ஃபீல் பண்ணார்னா அது தலைமை தான் முடிவு எடுக்கும். இப்போ 28 தொகுதியில் எத்தனை தொகுதிகள் காங்கிரஸ் கட்சி? 20க்கு 25 தொகுதிக்கு மேலே ஜெயிப்போம் தான் நினைக்கிறேன். அந்த கன்னியாகுமரி, குளச்சல் அந்த மாதிரி பகுதியில் வந்து காங்கிரஸுக்கான வரவேற்பு இருக்கிறத நம்ம ஆல்ரெடி பார்க்குறோம். இப்போ விஜயனுடைய ஓட்டு அந்த பகுதியில் இப்போ கணிசமாக இருப்பதாக சொல்லப்படுகிறதுல நம்ம பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் இன்னொரு 20 நாள் தானே, 25 நாள், அது வரைக்கும் பொறுமையாக இருப்போம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ்.